இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. என் அருளாதர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி இந்த நாளை முகமலர்ச்சியோடு புன்னகையோடு கடவுளின் கரங்களை பிடித்து கொண்டு நேர்மறை எண்ணங்களோடு வாழ முயற்சி எடுப்போம். அதற்கு இறைவனுடைய துணை நமக்கு எப்பொழுதுமே உண்டு. அன்புக்குரியவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை தூய இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள், இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த இரக்கம், கடவுளின் இதயம் நம் ஒவ்வொருவருக்காகவே ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டிருக்கிறது, ஏங்கிக் கொண்டிருப்பது என்பதை புரிந்து கொண்டு வாழ சிறப்பாக முயற்சி எடுப்போம். எனவே இந்த வெள்ளிக்கிழமை வேளையில, இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சிகளை கடைபிடிப்போம். நேரம் கிடைத்தால் ஆராதனை நேரங்களிலே நாம் இறைவனை ஆராதித்து இன்னும் அவருடைய அருளை பெற முயற்சி எடுப்போம். இந்த இறை இரக்க பக்தி ஜெபங்களை, நவநாள் ஜெபங்களை ஜெபித்து இறைவனுடைய இரக்கத்தை நிறைவாக நமக்கும் நமது குடும்பத்திற்கும் பெற்றுக்கொள்ள தயாராக நம்மையே தயார்படுத்துவோம். அன்புக்குரிய, நிச்சயமாக இரக்கமானது, இயேசுவினுடைய இரக்கம் நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு. அவர் நம் மீது இரக்கம் வைத்து பரிவை காண்பித்து நம்மை வாழ வைக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில இன்று நம்முடைய தாயாம் திரு அவை, நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி பிரிவு 11 இறை வார்த்தைகள் 16 - 19 முடிய பகுதிகள். இந்த பகுதியில் நாம் என்ன படிக்கிறோம் என்றால், இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, இவர்கள் ஒரு குழுவினர் பார்த்து சொல்லுகிறார்கள், ஒரு குழுவினர் மற்ற குழுவினரை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் குழல் ஊதினோம், அவர்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் அழுதோம், அவர்கள் மாரடித்து ஒப்பாரி வைக்கவில்லை என்று ஒரு குழுவினர் பார்த்து இயேசு சொல்லுகிறார். அப்ப இதுல மீண்டுமாக கடைசியில் சொல்லுவார், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, அவன் பேய் பிடித்தவன் என்று சொன்னார்கள். மானிட மகனாகிய நான் வந்திருக்கிறேன், நான் உண்கிறேன் குடிக்கிறேன், எல்லாரோடும் பழகுகிறேன், இவன் பெரும் தீனிக்காரன், இவன் பாவிகளோடு வரித்தண்டுகளோடு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பேசுகிறார்கள். அப்ப ஒரு சாரார் அது செய்யல அப்படின்னு சொல்லி காட்டி அவனை பழிக்கிறாங்க, செஞ்சாலும் இவன் இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைப்பதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை நான் படித்து தியானித்ததுல எனக்கு கிடைத்த சிந்தனைகளை, தியான கருத்துக்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாக அமைவது, இறைவனுடைய செய்தியை யார் கேட்கிறார்களோ அவர்களுடைய மனம்தான் மாற்றத்திற்கான மனம் என்று சொல்லுகிறார். அப்ப இறைவனுடைய செய்தி வருகிறது, அதை கேட்க மனமில்லாதவர்கள் நிச்சயமாக மனமாற்றம் அடைய மாட்டார்கள். அந்த செய்தியை உள்வாங்கி கேட்கிற மனம் இருக்கிறது அல்லவா, அந்த மனம்தான் நான் பாவத்திலிருந்து மற்ற செயல்களிலிருந்து மாற வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கும் என்று இந்த நற்செய்தி பகுதி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, மனமாற்றம் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக இந்த திருவருகை காலத்திலே தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனமாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஆண்டவர் நம்ம உள்ளத்திலே பிறக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவனுடைய செய்தி எந்த வழியில் வந்தாலும், யார் மூலமாக வந்தாலும் நம்மையே நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பகுதியினுடைய ஒரு கருத்தாக பார்ப்பது கூட, இறைவாக்கினர்கள் அவருடைய திருத்தூதருடைய வார்த்தையை கேட்காத மூட மனநிலை இருக்கிறது. அப்ப திருமுழுக்கு யோவான் வந்தார், போதித்தார், இவருடைய வார்த்தையை ஏற்காதவர்கள் ஒரு மூட மனநிலை உள்ளவர்களாக இருப்பதை இயேசு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் மக்களை மனமாற்றத்தான் வந்தார். அவர் சொன்னார், இதெல்லாம் செய்யுங்க, இதை இப்படி பண்ணாதீங்க, பாவ வாழ்க்கையில் இருக்காதீங்க, மனம் மாறுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவரை பழித்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, இந்த இரண்டு குழுவினர்கள் எப்படின்னா, ஒரு குழு
இயேசு அழகாகவே விளக்குகிறார். ஒரு குழு நாங்கள் இதெல்லாம் செஞ்சு அவங்க இதுக்கு பதில் செய்யல. எந்த ஒரு விளையாட்டுலேயுமே 2 குழு இருக்கும். கபடி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ரொம்ப பேஸ்கெட் பால், எந்த கேமாக இருந்தாலும், ஃபுட்பால், எந்த கேமாக இருந்தாலும் 2 குழு இருக்கும் இல்லையா? ஒரு குழு செய்வாங்க, இன்னொன்று அவங்க மறுப்பாங்க, இல்லை அவங்க செய்வாங்க, இவங்க மறுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி 2 குழுக்களில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் அந்த விளையாட்டு நல்லா நடக்கும். நான் செய்கிறேன், அவன் திரும்ப செய்யலை அப்படின்னு என்ன நடக்கும்? நாங்கள் குழல் ஊதி நம்ம கூத்தாடவில்லை, நான் எதுக்கு ஊதுறேன்? அவன் ஆடணும், அவன் ஆடாமல் இருந்தால் நான் மட்டும் ஊதிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அப்படி இல்லையா? அப்போ அந்த மாதிரி இயேசு இதுக்கு எதோடு ஒப்புறாருன்னா, திருமுழுக்கு யோவான் அவருடைய சீடர்கள் ஒரு பக்கம், யூத மக்கள் ஒரு பக்கம். இவர்கள் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, மனம் மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யூத மக்கள் மனம் மாறலை. அப்போ நாங்கள் இதை செய்கிறோம், அவங்க அதை செய்யலை, என்ன பலன்? அப்போ கடவுளுடைய அருளை கிடைக்காது இல்லையா? அந்த செயல், அந்த கேம், அந்த விளையாட்டு வெற்றி பெறாது இல்லையா? அதைத்தான் அழகாகவே சொல்லுகிறார். இன்னும் இந்த திருத்தூதர்கள் வந்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் வார்த்தையை கேட்கவில்லை, மனம் மாறவே இல்லை. அப்ப அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த விளையாட்டிலே வெற்றி உண்டு அப்படின்னா இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறார். மீண்டுமாக இந்த இறை வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக இறைவனுடைய அருளை பெறுகிறார். அப்ப அவர்கள் பேசுவதை கேட்கிற ஒவ்வொரு மனித உள்ளங்களும் மனமாற்றத்தை பெறுகிறது, அவருடைய இரக்கத்தை பெறுகிறது என்று இந்த நற்செய்தி தெளிவாகவே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவருடைய மனமாற்றம் நிச்சயமாக வேண்டும். ஒருவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு செயல்படணும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை கூட சொல்லலாம். ஒரு அருண் அப்படிங்கிற ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கிறான், 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன். ஆசிரியர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் சொல்றதை கடைபிடிச்சனா நீ நிச்சயமா வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய அறிவுரை சொல்றார். இது படி செய்யப்பா, இதுதான் உனக்கு சிறந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாணவன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. அவனும் சரியா படிக்கல, நிறைய மார்க் வாங்கல, 12க்கு போயிட்டான். 12th படிக்கிறான், இன்னும் சரியான ஒரு நல்ல மார்க் இல்லை, நல்ல குணங்கள் கிடையாது. அப்போ ஒரு நாள் திடீர்னு யதார்த்தமாக ஒரு கூட்டத்துக்கு போய் சேர்றான். எல்லா மாணவர்களும் போகிறாங்க. அந்த கூட்டத்தில் பாராட்டு விழா நடக்குது, பல மாணவர்களை பாராட்டுறாங்க. அதில் ஒரு மாணவன் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணது, ஒரு பெரிய சாதனை பண்ண ஒரு மனிதனை விஐபியாக கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் மேடையில் பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆசிரியர்கள் சொன்ன பேச்சை தட்டாமல் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கடைபிடித்தேன், நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி செஞ்சேன். அதுதான் எனக்கு இந்த வெற்றியையும் இந்த பாராட்டையும் கொடுத்தது. அந்த ஆசிரியருடைய அந்த ஊக்கப்படுத்துகிற வார்த்தை அன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க முடியாது. இதற்கு காரணமே என்னுடைய ஆசிரியர் என்று பெருமையாக சொன்னானாம். அந்த நேரத்தில் அந்த அருணுங்கமானதை கேட்டு, அப்போ ஆசிரியருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம்னா இன்னும் என்னுடைய நிலைமை வேறு மாதிரி மாறி இருக்கும், நல்லா படித்திருப்பனே அப்படின்னு உணர்ந்து அன்னிலிருந்து அவர் சொன்ன அந்த கருத்தை உள்வாங்கி அதன்படி வாழ ஆரம்பித்தானாம். அதை கேட்டு அதன்படி செயல்பட்ட உடனே அவனும் பெரிய அளவிற்கு படித்து, கல்லூரி படித்து பெரிய மாணவனாக, பெரிய சாதனை படைத்தனாக மாறினானாம். பிரியமானவர்களை, இப்படி மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிற பொழுது, இன்னைக்கெல்லாம் நீ என்ன சொல்றது, உனக்கு என்ன தெரியும், நீ லூஸு, நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பேச்சும் கேட்காமல் இருக்கிறோம் இல்லையா? அது தவறான ஒரு செயல் என்று இந்த நற்செய்திக்கும் நமக்கு விளக்குகிறது. எனவே மற்றவருடைய செய்தியை கேட்டு உள்வாங்கி நாம் வாழ்கிற பொழுது பெரிய மாற்றங்கள், பெரிய பதவி உயர்வுகள், வாழ்க்கையினுடைய மகிழ்வுகள் நமக்கு நிறைவாகவே கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ உங்கள் ஒவ்வொருவருமே அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த கருத்துக்களை உள்வாங்கி இந்த வார்த்தையின்படி வாழ்ந்து இறைவனுடைய செயல்களை, திட்டங்களை நிறைவேற்ற மனம் மாற உங்கள் ஒவ்வொருவருமே அழைக்கிறேன். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசுவே. இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே எங்களை நீர் அன்பு செய்கிறேன், உமது இரக்கத்தை அபரிவிதமாக பொழிகிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இதயம் துடித்து கொண்டே பரிவை காட்டுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக, ஆற்றலால் நிரப்புவீராக, இவர்களுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களை கொடுத்து மகிழ்விக்க செய்வீராக. இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் உம்மது பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிற பொழுது, பேசுகிற பொழுது, பயணிக்கிற பொழுது உம்முடைய துணையாளருடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் நீ விட்டு பிரிந்து விடாமல்
கண்ணின் கரு விழியை போன்று உமது பிள்ளைகளை பாதுகாத்தரலும், பராமரித்தரலும், அவர்களுக்கு தேவையான மகிழ்வை கொடுத்தரலும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.